எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மைண்ட் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 19 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து சாப்டர் 18 வரைக்கும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் சம்மரியா தமிழ்ல கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். சாப்டர் 19 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவங்களோட டிவிடெண்ட் பாலிசியை பத்தி டீடைல்டா இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பெஞ்சமின் கிரஹாம் ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், வேல்யூவேஷன் பத்தி, ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் பத்தி இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சாப்டர்ல ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், குறிப்பா ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பல வருஷமாவே ஆர்த்தர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முழு சப்போர்ட்டை கொடுக்கலாம். தேவையில்லாத கிரிட்டிசிசம் அந்த கம்பெனி மேல வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இதுவே ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் புவரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு, இல்ல அதே ஃபீல்டுல இருக்கிற அதே இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த கம்பெனியோட ரிசல்ட்டை விட இவங்களோட ரிசல்ட் கம்மியா இருக்கு, இல்ல ரொம்ப நாளா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்ப வீக்காவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறோம் அப்படின்னா நமக்குன்னு பாத்தீங்கன்னா சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ பை லா நமக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நம்ம எப்படி ப்ரோ கேள்வி கேட்க முடியும்? இப்போ இதே ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனியோட டோட்டல் ஸ்டாக்ஸ்ல ஒரு 5% 10% ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காருன்னா அந்த இன்வெஸ்டர் கேள்வி கேட்கலாம். நான் அந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ 10ஓ 100ஓ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தானே வச்சிருப்பேன், நான் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக் நம்ம வச்சிருந்தாலும் நம்மளும் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர் தான். ஐ மீன் ஒரு பார்ட் ஓனர். அதுதான் ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? சோ நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டை கொஸ்டின் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்கும். அததான் ஆர்த்தர் இந்த இடத்துல மீன் பண்றாரு. அவரும் பல வருஷமா பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ பெருசா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஈடுபடுறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க. சில டைம்லாம் வந்து இப்போ ஒரு கம்பெனில எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஓட்டிங் எல்லாம் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்கனாலோ இல்ல ஏதாவது பண்ண போறாங்கனாலோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்ற ஒன்னே பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க வருஷம் ஒரு கம்பெனில. அதுல அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுவாங்க. இப்ப அந்த கல்ச்சர் பாத்தீங்கன்னா இல்ல, நிறைய சேஞ்ச் ஆகிருச்சு. சோ இந்த மாதிரி அந்த கம்பெனி சார்பா நடக்கிற விஷயங்கள்ல அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஈடுபடுறது இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரே காரணம் லாபம் மட்டும்தான். அவங்க எல்லாருமே அது வந்து ஒரு காசு சம்பாதிக்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர அதை தாண்டி அவங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா வெறும் பணத்துக்காக மட்டும் அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கல. அதை தாண்டி ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கிறோம். ஐ மீன் ஃபுல்லா சொல்ல வரல, ஒரு ஸ்டாக் வாங்குறதன் மூலியமா அந்த பிசினஸை நம்ம சொந்தமாக்கிக்கிறோம். அப்போ அந்த பிசினஸ்ல நமக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை இருக்கும். அதுக்காக அவங்க பிசினஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ண அப்படி சொல்ல வரல. சரிங்களா? சோ நம்மளோட கடமையை பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா பண்ணணும். ஓகே, அதுலயும் குறிப்பா இந்த மாதிரியான ஒரு புவர் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும். ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப நாளாவே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா ஒண்ணு அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸால இல்ல அப்படின்னா கூட டேக் ஓவர்னால பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டேக் ஓவர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போரான மேனேஜ்மெண்ட் இருக்க கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பயங்கரமா ஃபால் ஆகும். சோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆகுறப்போ மத்த பையர்ஸ் வந்து இப்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, லோ பிரைஸ்ல ஸ்டாக் கிடைக்குது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா தயாராவாங்க. இதே மாதிரி மத்த கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றதன் மூலியமா அவங்க அந்த கம்பெனியோட கண்ட்ரோலை பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல இப்போ ஒரு கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்கை வந்து இன்னொரு கம்பெனியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டரோ வாங்கிட்டாரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இப்ப அவர் தான் பாத்தீங்கன்னா மெயின் ஷேர் ஹோல்டர். ஓகேங்களா? சோ அந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் அவர் ஹோல்ட் பண்றாருங்கிறப்போ
நெறைய முக்கியமான டிசிஷனா பார்த்தீங்கன்னா, அவரால எடுக்க முடியும். ஸோ டோட்டலா வந்து அந்த மேனேஜ்மென்ட் சிஸ்டத்தையே மாத்தணும்னு நெனச்சாலும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவரால மாத்த முடியும். ஆக்சுவலா அந்த காலத்துல இதுக்கு பயந்துகிட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ மேனேஜ்மென்ட் புவரா இருக்கு அப்டின்னா, அது எப்படியாவது சரி செய்யணும் அப்டின்னு நெறைய கம்பெனி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் கம்பெனியா தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி புவர் மேனேஜ்மென்ட்லாம் வரும்போது, அ அந்த கம்பெனிய டேக் ஓவர் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நெறைய கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடும். இதே ஒரு சாக்கா வச்சு பார்த்தீங்கன்னா, டோட்டலா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. ஆனா, இப்படி கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுனால மட்டும் அந்த கம்பெனி வந்து இதுக்கப்புறம் பெட்டரா ஆகிரும் அப்டின்னும் நம்மளால உறுதியா சொல்லிற முடியாது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி டேக் ஓவர் ஆன கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய நிலைமைக்கு இல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு கடைசி வரைக்கும் வர முடியாம, அந்த ஒரு அந்த புவரான ஸ்டேட்டஸ்லயே பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் ஆன கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ மெயினா அந்த ஸ்டார்ட்டிங் பார்ட்ல ஆர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்டின்னா, ஒரு ஷேர் ஹோல்டரா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சு, அதுக்கேத்த மாதிரியே நம்ம நடந்துக்கணும். எஸ்பெஷலி நமக்கும் அந்த மேனேஜ்மென்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப கரெக்ட்டா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டிவிடெண்ட் பாலிசி. இப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த டிவிடெண்ட்ஸ பத்தி பார்க்கலாம். காலங்காலமா பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இந்த மேனேஜ்மென்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கிறது இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எங்களுக்கு டிவிடெண்ட் பத்தாது, இன்னும் அதிகமா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மேனேஜ்மென்ட் இருந்துகிட்டு, இல்ல வர ப்ராஃபிட்ட நாங்க ரீடைன் பண்ணா தான் கம்பெனி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பேசிக்கா இந்த டிவிடெண்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து சூப்பரா பிசினஸ் பண்றாங்க. நல்லா ப்ராஃபிட் எர்ன் பண்றாங்க. எர்ன் பண்ற ப்ராஃபிட்ல ஒரு சர்டைன் பெர்சன்டேஜா ஒரு ரிவார்ட் மாதிரி அவங்களோட கம்பெனில இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெர் ஷேருக்கு இவ்ளோ அப்படின்னு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி டிவிடெண்டா பே பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் பே பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் வச்சு அவங்களோட பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. சோ இத வச்சு தான் ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம குரோத் ஸ்டாக்கா இல்ல இன்கம் ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் ஸ்டாக் அப்டின்னா, அதுல டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். குரோத் ஸ்டாக்ஸ்ல மோஸ்ட்லி டிவிடெண்ட் இருக்காது. அதுல ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிலயே வச்சுக்கிட்டு அந்த பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவிடெண்ட் கதைக்கு வரலாம். சரிங்களா? இப்ப இதுல யார் சொல்றது நியாயமா இருக்கு, இல்ல யாரு சொல்றது கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு தான். இப்ப இருக்கிற கரண்ட் இன்கம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிசினஸ் வந்து நல்லா குரோ ஆகுறப்போ, ஃபியூச்சர்ல அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு பிரைஸ்ல கிடைக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து டிவிடெண்ட் குடுக்காம இல்ல, கொஞ்சம் கம்மியா குடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இருக்கிற ப்ராஃபிட்ட அந்த டிவிடெண்ட்ட வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தாம ஓரளவுக்கு ஒரு லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டே வராங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த டிவிடெண்ட் ஈல்டு. பட் ஆனா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கான்ஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. வர எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸையும் அவங்களோட பிசினஸ்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி நல்லா குரோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப கம்பெனி நல்லா குரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மோர் பையர்ஸ அந்த கம்பெனி அட்ராக்ட் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். சோ அதாவது இப்ப நமக்கு ஒரு டிவிடெண்டா நம்ம கைக்கு அந்த அமௌண்ட் வரலனாலும், அந்த பிசினஸ் வந்து கரெக்ட்டா போச்சு அப்டின்னா, அந்த பலன் அப்டிங்கிறது நமக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ்ல வேல்யூ இன்கிரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, திரும்ப நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துலலாம் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட்ல 60ல இருந்து 75% பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டாவே பே பண்ணிருவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இதுக்கு கம்மியான அமௌண்ட்ட டிவிடெண்டா பே பண்றாங்க அப்டின்னா, அதாவது 60%க்கும் கம்மியான அமௌண்ட்ட தான் வந்து அவங்க டிவிடெண்ட்க்காக ஒதுக்குறாங்க அப்டின்னா, மோஸ்ட்லி அந்த கம்பெனிய பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டர்ஸ் விரும்பவே மாட்டாங்க. அதுல இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனி அவங்க பண்ற ப்ராஃபிட்ட அவங்களே வச்சுக்கிறாங்க அப்டின்னா, அத வந்து ஒரு வீக்னஸா பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் பார்த்தாங்க. ஆக மொத்தத்துல அவங்கள பொறுத்தவரைக்கும் அதிக டிவிடெண்ட் குடுத்தாங்கன்னா, அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கம்மியான டிவிடெண்ட் குடுத்தாங்க அப்டின்னா, அந்த கம்பெனில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்டிங்கிற மாதிரி அவங்க நெனச்சாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்டின்னு சொல்றாரு. இப்போ இந்த புக்கோட இந்த ஃபைனல் எடிஷன் ரிலீஸ் ஆகுற டைம்லலாம் பார்த்தோம் அப்டின்னா, எந்த கம்பெனியும் வந்து எங்களுக்கு காசு வேணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்றது இல்ல. அவங்களே பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்டர்ஸே அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா கம்பெனியோட குரோத்துக்கு அவங்களுக்கு மணி அப்படிங்கிற எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால கம்பெனிஸ்னாலயும் ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா, அவங்க ஏர்ன் பண்ண மணிய திரும்ப பிசினஸ்லயே பார்த்தீங்கன்னா, ரீஇன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இதனால ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயாவது தான் டிவிடெண்ட் பே பண்ணாங்க. அப்படி பே பண்ணாலும் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா தான் இருக்கும். சில சமயங்கள்ல டிவிடெண்டே குடுக்க மாட்டாங்க. அண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. முன்னாடி மாரிலாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பெனினா கண்டிப்பா வந்து அதிக டிவிடெண்ட் பே பண்ணணும் அப்படின்லாம் நெனச்சுட்டு இல்லாம, அவங்களோட அந்த சைக்காலஜிக்கல் திங்கிங்ல பார்த்தீங்கன்னா,
ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியரிட்டிக்கலா இப்போ ஒரு கம்பெனி அவங்க ப்ராஃபிட்ட வந்து திரும்ப அவங்களே வச்சுக்கிறாங்க. அது பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னும் சூப்பரா பிசினஸ் பண்றாங்க. இதன் மூலியமா அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகுது. சோ இது வந்து தொடர்ச்சியா ஒரு சைக்கிள் மாரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால, அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து சூப்பரா பார்த்தீங்கன்னா குரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இதனுடைய பலனா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. தியரிட்டிக்கலா இத பார்க்கிறப்ப எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, உண்மையாலே ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்ல ஒரு பங்கு யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். சோ அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டிவிடெண்ட் இன்கம ஒரு சோர்ஸா வச்சு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அந்த அமௌண்ட் போனா தான் அத வச்சு அவங்க வந்து ஆ அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ பார்க்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும் பண்ணுவாங்க. சோ அந்த மாரி இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இப்போ இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் போல அப்டின்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு அது. 3வது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்டின்னா, இப்போ ஒரு கம்பெனி அவங்க லாபத்த அவங்களே வச்சுக்கிறாங்க அப்டின்னா, அதுல அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேள அந்த கம்பெனி வந்து அந்த காச சரியா யூஸ் பண்ணாம போலாம். அப்டி பண்ணிட்டாங்கன்னா, அந்த ப்ராஃபிட் அவங்களே வச்சுக்கிட்டதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, அத நம்ம விட்டுக் குடுத்ததுக்கு காரணமே, இன்னும் அவங்க சூப்பரா பிசினஸ் பண்ணி அவங்க பிசினஸ் குரோ பண்ணுவாங்க அப்டின்னு தான். ஆனா அந்த காசையே அவங்க சரியா யூஸ் பண்ணலன்னா நமக்கு தான் அது வேஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகாது. அதனால ரியல் வெல்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பட் ஆனா டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா, ஒரு கேரண்டீட் வேல்யூ. அதாவது ஒரு ஒரு இன்கம் மாதிரி நம்ம அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வருமானம் மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கெட்டுக்கே வந்துரும். அந்த மாதிரி நம்ம இந்த ப்ராஃபிட்ட ரீட்டெயின் பண்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அதான் சிம்பிளா சொல்றேன். டிவிடெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமான ஒண்ணு. ஓகேங்களா? குடுத்துட்டாங்கன்னா, அது நம்ம கைக்கு டைரக்ட்டா நம்ம அக்கவுண்ட்க்கே வந்துரும். அது நம்ம எடுத்து செலவு பண்ணனாலும் பண்ணலாம். இல்ல அந்த காசுக்கு புதுசா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோ, வேற கம்பெனியோட ஸ்டாக்கோ வாங்கணும்னாலும் வாங்கலாம். இல்ல டிவிடெண்ட் ஒரு கம்பெனி குடுக்காம, அவங்க லாபத்த அவங்களே வச்சு பிசினஸ டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுல உண்மையாலே அந்த பிசினஸ் குரோ ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குரோ ஆகாம போறதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு அன்சர்டைனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு. இதனால தான் நெறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1950, 60, 70கள் காலகட்டத்துலலாம் குரோத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சது. சோ இதனால டிவிடெண்ட் கம்மியா குடுத்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டிவிடெண்டே குடுக்கல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட வளர்ச்சி தான் டிவிடெண்ட விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்க. நெறைய பிரபலமான குரோத் ஸ்டாக்ஸ்ல டிவிடெண்ட்னால எந்த ஒரு மதிப்பும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ எடுத்து பார்க்கலாம். சோ 1953ல இருந்து 60க்குள்ள மட்டும் ரூ. 5 அதாவது $5 இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து $256க்கு பார்த்தீங்கன்னா போச்சு. ஏர்னிங்ஸும் வந்து $0.43 இருந்து $3.91க்கு இன்கிரீஸ் ஆச்சு. பட் இந்த டைம் பீரியட்ல அவங்க டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா பே பண்ணல. இன்வெஸ்டர்ஸும் அத பத்தி கவலையே படல. ஏன்னா குரோத் தான் முக்கியம் அப்படின்னு நெனச்சாங்க. பட் அதுக்கப்புறம் 1962ல இந்த ஏர்னிங்ஸ் வந்து $2.14க்கு குறைஞ்சது. அந்த டைம்ல ஸ்டாக்கோட பிரைஸ் பயங்கரமா கொலாப்ஸ் ஆகி $49க்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சோ இதுல இருந்து ஒரு குரோத் ஸ்டாக்ல அந்த குரோத் ஸ்லோ ஆச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு அதோட பிரைஸ் அப்படிங்கிறது பயங்கரமா ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2வது எக்ஸாம்பிள் சுப்பீரியர் ஆயில். 1948ல இந்த கம்பெனி $35 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்றாங்க. அதுல ஒரு $3 வந்து டிவிடெண்டா பே பண்ணாங்க. அந்த டைம்ல உங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து $235 பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. 1953ல டிவிடெண்ட வந்து $1 கம்மி பண்ணாங்க. பட் ஆனா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து $660க்கு போச்சு. இதே 1957ல பார்த்தோம்னா பிரைஸ் $2000க்கு போச்சு. ஆனா டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா சுத்தமா பே பண்ணல. இன்வெஸ்டர்ஸும் அத கண்டுக்கவே இல்ல. ஏன்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, டிவிடெண்ட்ட வந்து யாருமே பெருசா கண்டுக்கவே இல்ல. அது குறைஞ்சா என்ன, குடுத்தா என்ன, குடுக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அத கண்டுக்காமலே விட்டுட்டாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல கிரஹாம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கம்மியா டிவிடெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது மோசமான கம்பெனி. அதிகமா டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா, அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னுலாம் அவரு சொல்லல. அதுக்கு பதிலா உண்மையாலே ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்ட வச்சு அவங்க பிசினஸ குரோ பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். அதுலயும் அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அதிகமா இருந்தா தான் அவங்களோட லாபத்த அவங்களே வச்சுக்கணும். ஓகேங்களா? அத வச்சு இன்னும் அவங்களோட பிசினஸ வந்து குரோ பண்ணணும். அப்பதான் அது ஒரு உண்மையான குரோத்தாவும் இருக்கும். சஸ்டெய்னபிளாவும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வளரும். அண்ட் அந்த மேனேஜ்மென்ட்டும் அந்த கேபிட்டல புத்திசாலித்தனமா வந்து
செலவு பண்றாங்க அப்படிங்கறத அதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்காது. ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட வந்து டோட்டலா மறக்கல. ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னமும் டிவிடெண்ட மட்டுமே நம்பி பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க அந்த டைம்ல. ஒவ்வொரு கம்பெனியையும் ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் அது வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்பெனியா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு அமெரிக்கன் டெலிபோன் அண்ட் டெலிகிராஃப், அதாவது AT&T அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இத வந்து ஒரு குரோத் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கம்பெனியா பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. 1961ல இவங்களோட ஏர்னிங்ஸை விட 25 மடங்கு வேல்யூ கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. அதாவது PE ரேஷியோ 25 டைம்ஸ் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த டைம்ல இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூவேஷன் தான். பட் அவங்களோட டிவிடெண்ட் பாலிசி தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனி டிவிடெண்ட வந்து அதிகப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து மார்க்கெட்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுவுமே இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா ஏறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா ஆகிருச்சு. சோ என்னதான் இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு growth பொட்டன்ஷியல் இருந்தாலுமே மார்க்கெட் இந்த ஸ்டாக்க வந்து ஒரு இன்கம் ஸ்டாக்கா தான் பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின்ஸ், அதாவது IBM அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. பட் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்மியான டிவிடெண்ட பெருசா கண்டுக்கவும் இல்ல. சோ ஐபிஓட வேல்யூவேஷன் மெயினா பாத்தீங்கன்னா அவங்களோட லாங் டேர்ம் growth-ஓட எதிர்பார்ப்புல தான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருந்திருக்கு. அதுக்கு மாறா டிவிடெண்ட வந்து யாரும் பெருசா கண்டுக்கவே இல்ல. சோ இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து ஒரு growth பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பெரிய கம்பெனி தான். இருந்தாலும் ஒரு கம்பெனில டிவிடெண்ட்க்கு இன்வெஸ்டர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னொரு கம்பெனில அந்த டிவிடெண்ட சுத்தமா பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்ல. ரெண்டு விதமான ஸ்டாக். ஒன்னு இன்கம் ஸ்டாக், இன்னொன்னு growth ஸ்டாக். மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்கம் ஸ்டாக் அப்படிங்கிறது இதுல growth வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதுல டிவிடெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே. சோ இந்த மாதிரியான இன்கம் ஸ்டாக்ல டிவிடெண்ட் எவ்வளவு குடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது growth ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பயங்கர growth பொட்டன்ஷியலோட இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் வேல்யூவேஷன் தான் மெயினா இந்த ஸ்டாக் பிரைஸுக்கு ஒரு ரீசனா இருக்கும். அண்ட் இதுல டிவிடெண்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டுக்கவே மாட்டாங்க. சோ growth ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துல, அடுத்த 10 வருஷத்துல இந்த கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுல தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸே பண்ணுவாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சே பார்ப்பாங்க. ஆனா நம்ம ரியல் லைஃப்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியா வந்து ஒரு கம்பெனி இது வந்து growth ஸ்டாக், இது வந்து இன்கம் ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து இது ரெண்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு கேட்டகரியிலுமே அந்த கம்பெனியை நம்மளால வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்ப வேணாலும் நம்மளுக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் அப்படிங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்பு. இப்போ ஒரு நேரம் வந்து growth-அ மெயின் ஃபோக்கஸா கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த growth வந்து தெளிவா தெரியல அப்படின்னா சோ மார்க்கெட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது டக்குன்னு சேஞ்ச் ஆகும். பிரைஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்விங் இருக்கும். சோ அந்த டைம்ல டிவிடெண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸா கொடுப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் அதிகமான டிவிடெண்ட பே பண்றாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா சின்ன கம்பெனிஸோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப 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 பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் தான் அதிகமான டிவிடெண்ட பே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வீக்கான சின்ன கம்பெனிஸ் எல்லாம் எதுக்காக இப்போ அதிகமான டிவிடெண்ட பே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஏன்னா சில சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இந்த டிவிடெண்ட ஒரு டூலா யூஸ் பண்ணி இங்க பாருங்க எங்க கம்பெனில வந்து டிவிடெண்ட் ஈல்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு அதை ஒரு விளம்பர பொருளா ஆக்கி அதை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஸ்டாக் பிரைஸ ஏற விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நிறைய வேலையை பார்ப்பாங்க. அதுக்காக கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இங்கதான் ஆர்த்தர் வந்து அவரு ஃபாலோ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரூல பாத்தீங்கன்னா நமக்கு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா நமக்கு மொத்தம் ரெண்டே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா ஒரு நார்மலான பே அவுட் ரேஷியோ, அதாவது டிவிடெண்ட் ஈல்டு இருக்கணும். டிவிடெண்ட் ஈல்ட பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அட்லீஸ்ட் அவங்க ஏர்ன் பண்றதுல 3ல 2 பங்காவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிடெண்டா அவங்க பே பண்ற மாதிரி இருக்கணும். இல்லையா ஆப்ஷன் 2 டிவிடெண்ட சுத்தமா கண்டுக்காம இப்ப ப்ராஃபிட்டா அவங்க ரீடைன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு அவங்க பண்ற ப்ராஃபிட்டை வெளியே இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த மணியை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் பெட்டரா ஆகியிருக்காங்க அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். ஒரு கம்பெனி உண்மையாலே ஒரு growth கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த கம்பெனி லோவா டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படின்னாலும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லா கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறது கிடையாது. சில வீக்கான ஸ்டாக்லயும்
டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். சோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஷேர் ஹோல்டரா அந்த மாரி கம்பெனிஸ்ல நம்ம வந்து கேள்வி கேட்கணும். இது இல்லாம ஒரு கம்பெனி வந்து ஃபைனான்ஷியலி ரொம்ப வீக்கான பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அதாவது அதிக அளவுல அவங்க கிட்ட கடன் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல வொர்க்கிங் கேபிட்டல் வீக்கா இருக்கு அப்படின்னாலோ, இல்ல அவங்க கிட்ட அந்த ப்ராஃபிட் இருந்தா தான் அவங்களால சர்வைவே பண்ண முடியும். அவங்களால வந்து பொழைக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைலாம் இருக்கு அப்படின்னா, அப்பயும் வந்து டிவிடெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் குடுப்பாங்க. இல்ல குடுக்கவே மாட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த பார்ட்ல ஆர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, டிவிடெண்ட் பாலிசி அப்படிங்கிறது எமோஷனல் ஆனதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து நம்மளோட கேபிட்டல் அலோகேஷன்ல நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் தான். ஓகே. ஒண்ணு அவங்க வந்து டிவிடெண்ட் குடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். குடுக்குறாங்களா? அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து சாட்டிஸ்ஃபையிங்கான அளவுல இருக்கணும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா, ஏன் அந்த கம்பெனிய அவங்களோட ப்ராஃபிட்ஸ அவங்களே வச்சுக்கிறாங்க? எப்படி அவங்களோட கம்பெனிய வந்து அவங்க குரோ பண்றாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். ஒருவேளை டிவிடெண்ட் லோவா இருந்துச்சுனாலோ, இல்ல வந்து டிவிடெண்டே இல்ல அப்படின்னாலோ, ஸ்டாக் டிவிடெண்ட்ஸ் வெர்சஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் நெறைய இன்வெஸ்டர்ஸ் இது 2ம் ஒண்ணு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பா நெனைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அது 2மே ஒண்ணு கிடையாது. ஆக்சுவலா இது 2லயுமே நம்மளோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். அதனாலேயே இது 2ம் ஒண்ணுன்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற அர்த்தம் இருக்கு. முதல்ல நம்ம இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஷேர வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஷேர வந்து ஒரு கம்பெனி 10ஆ டிவைட் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டாக்குக்கு ஜெனரலா பார்த்தீங்கன்னா ஒரு பார் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து ஒரு ரூ. 20 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற ரூ. 20 அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? சோ இப்ப அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு ரூ. 2000 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டாக்க 10 ஸ்டாக்கா ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ ரூ. 20ல இருந்தது ரூ. 2க்கு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஏன்னா ஒரு ஷேர் தான் 10ஆ டிவைட் ஆகுது. அதாவது அந்த கவுண்ட் வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப ரூ. 2000ல இருந்த ஸ்டாக் என்ன ஆகுது அப்படின்னா ரூ. 200க்கு வருது. என்ன ப்ரோ இவ்ளோ பெரிய ஃபாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஃபால்லாம் இல்ல. ஈவன் நம்மளோட போர்ட்ஃபோலியோல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும், இப்ப அந்த கம்பெனில நான் ஒரு 10 ஸ்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னா, 10 ஸ்டாக்கோட விலை எவ்வளோ? ரூ. 20,000. ரூ. 20,000க்கு இப்ப என்கிட்ட அந்த கம்பெனியோட ஸ்டாக் இருக்கு. ஓகே. இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ரூ. 20,000 அப்படியே இருக்கும். ஆனா, ஷேரோட பிரைஸ் ரூ. 200 ஆகிரும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட கவுண்ட் வந்து 10ல இருந்து 100ஆ மாறிடும். ஓகேங்களா? சோ இப்படிதான் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது வொர்க் ஆகும். ஆனா நெறைய ட்ரேடர்ஸ் என்ன நெனைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து கம்பெனில இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக் குடுக்குறாங்க. சோ இதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரே நேரத்துல பயங்கரமான ப்ராஃபிட் வரும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இத பத்தி தப்பா நெனைச்சிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே கரெக்ட் கிடையாது. இது வந்து கம்பெனி சைட்ல இருந்து அவங்க எடுக்கிற ஒரு ஆக்ஷன். ஓகே. இது ஒன் ஆஃப் த கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினா எதுக்காக பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அதாவது இப்போ நார்மல் இன்வெஸ்டர்ஸால அந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாக்க கூட வாங்க முடியல. இல்ல வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதிக வேல்யூல இருக்கு அப்படின்னா, இல்ல நெறைய இன்வெஸ்டர்ஸ அவங்க கம்பெனி வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகுறப்போ, இன்னும் சீப்பான பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்கும். பட் ஆக்சுவலா அந்த ஸ்டாக் தான் டிவைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதனால சைக்காலஜிக்கலி அதுல வந்து ஈஸியா நம்ம பை பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அது உருவாக்கும். அடுத்தது ஸ்டாக் டிவிடெண்ட். இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே வேற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இது எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கம்பெனியோட ஒரு ஸ்பெசிபிக் ஏர்னிங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வச்சுப்பாங்க. அண்ட் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக அவங்களே பார்த்தீங்கன்னா, ரீஇன்வெஸ்டும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஏர்னிங்ஸ் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா அவங்க பே பண்ணியிருக்கணும். அத தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ரீட்டெயின் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அதனால கேஷ்ல அவங்களோட டிவிடெண்ட பே பண்றதுக்கு பதிலா, கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஷேர்ஸையே டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதுக்காக ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு சர்டைன் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு இத்தன ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி குடுக்கலாம். பட் யூசுவலா இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான அளவுல தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுலயும் குறிப்பா இப்ப ரீசென்ட்டா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ, அதாவது அவங்களோட ரீசன்ட் ஏர்னிங்ஸ பேஸ் பண்ணி தான் இத பிளானே பண்ணுவாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் பே பண்றதன் மூலியமா அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட லாபத்த அவங்களோட கேப்பிட்டலா பார்த்தீங்கன்னா மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அந்த காச யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் அதுக்கான அந்த ஷேர் இருக்கு இல்லீங்களா? அத வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்ல இன்வெஸ்டர்ஸ்க்கே குடுத்துர்றாங்க. ஒரு ஸ்மால் ஸ்டாக் டிவிடெண்ட் குடுக்குறதும், கேஷ்ல அந்த டிவிடெண்ட்ட பே பண்றதும் ஒண்ணு தான் அப்படின்னு நெறைய பேர் நெனைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா,
இப்ப அவங்க கேஷ்ல குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த கேஷ யூஸ் பண்ணி வேணும்னா அவங்கள வந்து எங்களோட கம்பெனியோட ஸ்டாக்கே இன்னும் வேணா வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். இல்ல இன்வெஸ்டர்ஸும் அப்படி நினைக்கலாம். அப்ப 2மே சேம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல டாக்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்டாக் டிவிடெண்ட்க்கு நம்மளுக்கு வந்து கேஷ் டிவிடெண்ட்ட விட பெட்டரான டாக்ஸ் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா கிடைக்கும். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல 25% ரூல் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அதாவது இது ஸ்டாக் டிவிடெண்டா ஒரு கம்பெனி வந்து குடுக்கணுமா இல்ல ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு போகணுமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு 25% அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதன்படி ஏர்னிங்ஸோட 25%க்கும் கம்மியான அமௌண்ட்டை தான் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்டாக் டிவிடெண்டா அவங்க வந்து கொடுக்கலாம். இதே 25%க்கு மேல இருக்கு அப்படின்னா அத ஸ்டாக் ஸ்பிளிட்டா பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சோ இந்த ரூல்ஸ கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய குழப்பத்துக்கு இது தீர்வா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச்ல நினைச்சாங்க. ஆனா ஸ்டில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இத வந்து தப்பா தான் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அண்ட் சில கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா இதுல வந்து குழப்பத்துல தான் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் இத தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்கலி எதுவுமே மாறாமலே நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. கிரஹாம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கிளியரான சிஸ்டமேட்டிக்கான டிவிடெண்ட் பாலிசியை தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அதுல கேஷ் டிவிடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அதை அவங்க கன்சிஸ்டன்டா பே பண்ணணும். ஸ்டாக் டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை கேபிட்டலா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டுல எதை அவங்க பண்ணாலும் அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்பதான் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும். பியூர் எக்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் இந்த கம்பெனி எல்லாம் இந்த பாலிசியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் டிவிடெண்ட் மூலியமா அவங்களோட ஏர்னிங்ஸோட 100% ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டரா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பிளிட் நடக்குதுன்னா அங்க வந்து ஒண்ணுமே நடக்கல ஆக்சுவலா. ஓகேங்களா? இதே ஒரு ஸ்மால் ஸ்டாக் டிவிடெண்ட் குடுக்குறாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டோட ஒரு சின்ன அமௌண்ட்டா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து வெல்த் கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிசினஸ் அதிகமா ஏர்ன் பண்ணா மட்டும்தான் முடியும். நிறைய பேர் இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அது தேவையில்லாத ஒண்ணு. அதனால உண்மையாலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத செலவுகளை தான் இது வந்து உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சாங்க. பட் கிரஹாம் அதை ஒத்துக்கவே இல்ல. அவங்களோட கருத்து என்ன அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 5% ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஷேரோட கவுண்ட் வந்து 105 ஆயிரும். இந்த இடத்துல ஓனர்ஷிப் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறாது. அதாவது அவங்க என்ன சொல்ல வர ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே அந்த ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படிங்கறத பே பண்ணுவாங்க. சோ பப்ளிக்கு ஆஃபர் பண்ண அந்த ஷேரோட பெர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பெர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்ப இது 100ல இருந்து 105 மாறினதுனால அந்த பெர்சன்டேஜ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா அது எல்லாருக்கும் தான் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஜஸ்ட் அந்த ஷேர்ஸோட கவுண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் இன்வெஸ்டிங்ல எல்லாத்தையுமே நம்ம பியூரா மேத்தமெட்டிக்கலாவே பண்ணிட முடியாது அப்படின்னு கிரகம் சொல்றாரு. என்னதான் ஓனர்ஷிப் பெர்சன்டேஜ் அப்படியே இருந்தாலும் வேற சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நடக்குது. இப்ப நமக்கு 5% ஸ்டாக் டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா 5 ஷேர்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு வேணும் அப்படின்னா அந்த 5 ஷேர்ஸை மட்டும் நம்ம செல் பண்ணி அதை கேஷா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற அந்த 100 ஷேர்ஸ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஷேரை நம்ம செல் பண்ணி அதை மணியா கன்வெர்ட் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் இடையில சைக்காலஜிக்கலி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனில பீரியாடிக் ஸ்டாக் டிவிடெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு டிவிடெண்ட் அமௌண்ட்டை ஒரு ஷேருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் இருக்கிறதுனால அந்த டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப 100 ஷேர் இருந்த இடத்துல 105 ஷேர் இருக்கு. இன்கம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5% அதிகமா இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஷேருக்கு வந்து ஒரு ₹1 கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிவிடெண்டா. 100 ஷேருக்கு ₹100 கிடைச்சிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப நம்ம கிட்ட 105 ஷேர் இருக்கு. சோ ₹100 நமக்கு இன்கம் அந்த இடத்துல இப்ப ₹105. 5% வந்து அந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருச்சு. இதே ஸ்டாக் டிவிடெண்ட் இல்ல அப்படின்னா டிவிடெண்ட் ரேட்டை வந்து அந்த கம்பெனி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் ஆனா உடனே மாத்திர மாட்டாங்க. இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் இருக்கிறதுனால நம்மளோட டிவிடெண்ட் இன்கம் வந்து ஸ்டெடியா பாத்தீங்கன்னா க்ரோ ஆகுது. டிவிடெண்ட் ரேட் வந்து சேஞ்சே ஆகல அப்படின்னா கூட, அதாவது குறையாம அதே வேல்யூ மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமாகி இருக்கும். பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனில நார்மலா பாத்தீங்கன்னா கேஷ் டிவிடெண்ட் தான் பே பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸே இன்னும் ஷேர்ஸை வாங்குறதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் ரைட்ஸையும் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க.
ஆனா அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஸ்டாக் ஹோல்டர்ஸையும் பாத்தீங்கன்னா நியூ ஷேர்ஸ வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்கா பார்த்தோம்னா இதுவும் ஒண்ணுதான், ஸ்டாக் டிவிடெண்ட் குடுக்கறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கேஷ் டிவிடெண்ட்ட ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்ல தான் வந்து அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதே அவங்களுக்கு டைரக்டா ஸ்டாக் டிவிடெண்டா கிடைக்குது அப்படின்னா அந்த காலத்துல இருந்த ரூல்ஸ் படி நமக்கு வந்து இமிடியேட்டாலாம் பர்சனல் இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் ஆகி இருக்கிற வரைக்கும் ஓகேங்களா, அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுக்காக எந்த டாக்ஸும் பே பண்ண வேணாம். சோ அதனால பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ்ல இந்த மாதிரி கேஷ் டிவிடெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா டைரக்டா வந்து ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியனை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அண்ட் கடைசியா கிரஹம் கம்பெனிஸ் அவங்களோட ஃபேக்டரிஸ், ப்ராடக்ட், அக்கவுண்டிங் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மத்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்காங்க, அதாவது எவால்வ் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா ஃபைனான்சியல் பாலிசிஸ் மட்டும் அந்த அறுத பழசான அதே விஷயத்தை தான் மோஸ்டா ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த பாலிசியும் பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். அந்த மாற்றம் நியாயமா, ஆக்கப்பூர்வமா, ஷேர் ஹோல்டர்ஸோட ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாரு. இப்ப நம்ம இந்த 19th சாப்டரோட ஜேசன் ஸ்வீக் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். வழக்கமா பாத்தீங்கன்னா கிரகம் தான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜேசன் ஸ்பீகோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, அதுல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் வந்து அவரு கமெண்ட்ரி ஆட் பண்ண டைம்ல இருக்கிற நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி அதுக்கு கருத்து சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த சாப்டர்ல தான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். அது என்னன்னா, ஆர்த்தர் சொன்னதை விட இவரோட கருத்து வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதாவது கிரகமே வந்து ஒரு 10 பேஜ் தான் வந்து கண்டென்ட் கொடுத்திருப்பாரு. ஒரு 15 பேஜுக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்திருக்காரு. அப்படி அவர் என்ன அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வியோட பாத்தீங்கன்னா அவரோட கருத்தை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தர் இந்த சாப்டரை வந்து சுருக்கி இருக்காரு, ஷார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்த டைம்ல இந்த டாபிக்ல 34 பேஜுக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் அப்போ இந்த சாப்டரோட பேர் கூட வந்து த இன்வெஸ்டர் ஆஸ் பிசினஸ் ஓனர் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா வச்சிருந்திருக்காரு. அதுல ஓட்டிங் ரைட்ஸ் பத்தி, மேனேஜ்மெண்டோட குவாலிட்டியை எப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி, ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி, ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி ஆக்டிவா செயல்படணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் அந்த எடிஷன்ல ஜஸ்ட் டிவிடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் தான் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. மத்த எல்லா டாபிக்ஸையும் அவர் வந்து விட்டுட்டாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத ஜேசன் ஸ்பீகே சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கிறது இல்ல, அவங்க பாசிவா தான் இருக்காங்க அப்படின்றத கிரகமும் உணர்ந்திருக்காரு போல இருக்கு. அதனாலதான் வந்து மத்த விஷயங்கள் எல்லாம் பத்தி வளவலன்னு பேசாம, ஈவன் தோ அது இம்பார்ட்டன்டா இருந்தாலும் கூட முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற விஷயத்த மட்டும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ, இந்த பர்டிகுலர் சாப்டர்ல வந்து டிவிடெண்ட் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு. அண்ட் இப்ப நடக்கிற விஷயங்களும் அவர் நினைச்சது கரெக்ட் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற விதமா தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான் முட்டாளாக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏஓஎல், என்ரான், குளோபல் கிராசிங், ஸ்பிரிண்ட், டைகோ, வேர்ல்காம் இந்த கம்பெனி எல்லாம். ஏன்னா இதுல அக்கவுண்டிங் மேனிபுலேஷன் இருக்கு, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கார்ப்பரேட் ஃப்ராடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இருக்கு. சோ அதனால ஆஸ் அ ஷேர் ஹோல்டரா நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தியரி வெர்சஸ் பிராக்டிக்கல். தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க தான் ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி. அவங்க தான் அந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஐ மீன் அவங்களுக்கு தான் அந்த கம்பெனி சொந்தம். அவங்களால ஓட் பண்ண முடியும், ஒரு மேனேஜ்மெண்ட்டை தூக்க முடியும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த போட்டியோட ராஜா. பட் பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எப்பயாவது தான் பாத்தீங்கன்னா ஓட்டிங்லாம் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ஏதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதை அப்பப்போ பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் புவராவே இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாசிவா தான் இருப்பாங்க, அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா தான் இருப்பாங்க. இத கலாய்க்கிற விதமா கிரகம் வந்து ஓட்டிங் இன் ஷீப் லைக் ஃபேஷன் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் அவர் வந்து ஒரு ஜோக்கா அதை சொன்னாலும் உண்மையாலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அதை ஒரு ஃபன்னான வழியில அவர் கன்வே பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா அவரோட ஆதங்கத்தை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடியா வெளிப்படுத்தி இருக்காரு. நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னா ஒரு லாட்டரி டிக்கெட் ஒன்னும் வாங்கல. ஓகே, இந்த நம்பர் வந்துச்சுன்னா இத்தனை கோடி பிரைஸ், இத்தனை லட்சம் பிரைஸ் அப்படின்னு
நம்ம ஒண்ணும் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டா வாங்கல. ஆக்சுவலா நம்ம ஒரு பிசினஸா வாங்குறோம். அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஇஓ நமக்கு தான் வேலை செய்றாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கம்பெனியோட கேஷும் அசெட்ஸும் நம்மளுக்கு சொந்தமானது. இதுதான் அடிப்படையில ஒரு ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இத மறந்துடுறாங்க. முழுக்க முழுக்க அவங்கள ஒரு ட்ரேடராவே பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கிரஹாம் வந்து நம்மள ஒரு ஓனர் மாதிரி யோசிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு கடை இருக்கு சரிங்களா? அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனரும் இருக்காரு, ஒரு எம்ப்ளாயும் இருக்காரு. ஓகேங்களா? 2 பேரும் வேலை செய்றாங்க. ஒரு ஓனர் எப்படி வேலை செய்வாரு, ஒரு எம்ப்ளாயி எப்படி வேலை செய்வாருன்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு பழங்கள விக்கிற ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு அப்படின்னா கண்டுக்கவே மாட்டாரு. கஸ்டமர் வந்தா மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா கிளீன் பண்றது. அவருக்கு என்ன வேலை இருக்கோ அத மட்டும் தான் அவரோட ஒரு ஒரு எப்படி சொல்றது? அந்த சம்பளம் வாங்குறோம், சும்மா ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனா இந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பா செயல்படுவாரு. ஓகே, அவருக்கு கடமைய தாண்டி பிசினஸ்ல ஒரு அக்கறை இருக்கு. ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிற அக்கறை இருக்கு. ஆனா எம்ப்ளாயிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு மாசம் 1ஆம் தேதியோ, 5ஆம் தேதியோ ஆனா அவருக்கு சம்பளம் வந்துரும். ஓகேங்களா? அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அத மட்டும் செஞ்சா அவருக்கு போதும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட்டு அவர் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரீ டைம்லாம் இருந்தா சும்மா உட்கார்ந்துட்டு கூட இருக்கலாம். ஓகே. ஆனா அந்த ஓனர் அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த மாரி நம்ம ஒரு ஓனரா நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் சொல்றாரு. ஒரு ஓனரா நமக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த கம்பெனி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு தெளிவான பதில் வரும் அப்படின்னு. கம்பெனியோட முடிவுகளுக்கு எதிரா நம்மளால வந்து வோட் பண்ண முடியும் அப்படின்னு. சோ இந்த மாரியான ரைட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா ரியாலிட்டில பார்த்தோம்னா, ரொம்ப ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் யூஸே பண்றாங்க. ஒரு இன்வெஸ்டரா நம்மளோட உரிமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட மேனேஜ்மென்ட் பிஹேவியர் எப்படி இருக்கு? கம்பெனிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட் மேனேஜ்மென்ட் இருக்கிற ஒரு பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வேல்யூ தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குறைஞ்சுகிட்டே வரும். த இன்டெலிஜென்ட் ஓனர். சோ இந்த பார்ட்ல கிரஹமோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடியாவா நம்ம ரீகால் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்க ஜஸ்ட் பை மட்டும் பண்ணாதீங்க. அத புத்திசாலித்தனமா சொந்தமாக்கிக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ சூஸ் பண்றாங்க. அதோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ செக் பண்றாங்க. அத எப்ப விக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டாக்க வாங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி யாருமே பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்கிறதும் இல்ல. அதுக்கு எஃபோர்ட் போடுறதும் கிடையாது. நம்ம ஒரு ஓனரா இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய 2 அடிப்படையான கேள்வி. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஆக்கப்பூர்வமா செயல்படுறாங்களா இல்லையா? அதாவது அந்த கம்பெனியோட மேனேஜ்மென்ட் வந்து ஆக்கப்பூர்வமா தான் செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. 2வது, வெளிய இருக்கிற இன்வெஸ்டர்ஸ அவங்க வந்து நியாயமா நடத்துறாங்களா? ஏன்னா இப்ப ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா, இன்சைட் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, அவுட்சைட் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. அவுட்சைட் இன்வெஸ்டர்ஸ் இன் த சென்ஸ் நம்மள மாதிரி பப்ளிக் இன்வெஸ்டர்ஸே எடுத்துக்கலாம். சோ நம்மளலாம் வந்து அவங்க கரெக்ட்டா ட்ரீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கேட்கணும். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்டரி தான். ஒரு கம்பெனியோட மேனேஜ்மென்ட் எஃபிஷியன்ட்டா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அத அவங்களோட ஸ்பீச் வச்சோ, பப்ளிக் ரிலேஷன் வச்சோ, கரிஷ்மா வச்சோ, இல்ல ஸ்டாக்கோட பிரைஸ வச்சோ நம்மளால முடிவு பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி, குரோத், ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த், காம்படிட்டிவ் பொசிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள அவங்களோட காம்படிட்டர் கம்பெனி இருப்பாங்க இல்லையா? அதே இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு போட்டியா இருக்கிற கம்பெனிஸோட இந்த வேல்யூஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து, இவங்க வந்து இப்ப எந்த பொசிஷன்ல இருக்காங்க? இவங்களோட மேனேஜ்மென்ட் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கன்டினியூஸா எப்பயாவது ஒரு தடவ வந்து போரா பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே தான். சரிங்களா? ஏன்னா வந்து வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தான். சரிங்களா? பிசினஸ்ல. அப்படி இருக்கிறப்போ, தொடர்ந்து வந்து புவராவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மேபி அந்த மேனேஜ்மென்ட்ல சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பிசினஸ பொறுத்தவரைக்கும் இது ஒரு போட்டி மாரி தான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது ஃபியூ இண்டஸ்ட்ரி ஆர் ஃபியூ செக்டார்ல தான் இந்த மோனோபோலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இந்த விஷயமா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. வேற கம்பெனிஸே அவங்களுக்கு போட்டிக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா அது வந்து ரொம்ப 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 ரேரா தான் இருக்கும். சரிங்களா? எப்பவுமே பிசினஸ்ல போட்டி இருக்கத்தான் செய்யும். அதுலயும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய செக்டார்ஸ், வின்னிங் செக்டார்ஸ்லலாம் கண்டிப்பா காம்படிஷன் இல்லாம இருக்காது. ஒரு பெரிய கம்பெனியோ, சின்ன கம்பெனியோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட செக்டாரு, அந்த செக்டார்ல ஒரு பெரிய கம்பெனி, ஆலமரம் மாரி ஒரு கம்பெனி இருக்கு அப்டின்னாலும், இப்ப புதுசா வர கம்பெனி, ஐயோ! அவங்க ஆலமரம் மாரி அவ்ளோ பெருசா இருக்காங்க.
அதுக்காக நம்ம வந்து எதுவும் பண்ணிற முடியாது அப்படின்லாம் நினைக்கக் கூடாது. அவங்க லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு ஆட்டிட்யூட் அந்த மேனேஜ்மென்ட்க்கு இருந்தா மட்டும் தான் ஒரு நாள் அந்த ஆலமரத்த தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரமா வந்து வளர முடியும். இப்போ ஒரு மேனேஜ்மென்ட் போரா இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 3 ஸ்டெப் அப்ரோச்ச நம்ம பார்க்கலாம். சோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, முதல்ல பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பெரும்பாலான ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாறணும். ஸ்டெப் 2, ஒரு சாதாரண இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பா இந்த ப்ராக்ஸி மெட்டீரியல் ஐ திங்க் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ட மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வந்து நம்மளே இண்டிபெண்டன்ட்டா யோசிக்கவும் செய்யணும். எப்போ ஒரு கம்பெனி வந்து பிலோ ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் ஜெனரேட் பண்றாங்க. அப்படி பண்றாங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறாரு. 3வது ஸ்டெப், ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிளியராவே வீக்கா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல எமோஷனலா ரியாக்ட் பண்ணாம டிசிப்ளின்டா நம்ம எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் எடுக்கணும். ப்ராக்ஸி மெட்டீரியல்னா என்ன? ஒவ்வொரு வருஷமும் கம்பெனிஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்ஸி ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. இது ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல டைரக்டர் நாமினேஷன், எக்ஸிகியூட்டிவ் காம்பன்சேஷன் டீடைல்ஸ், இன்சைடர் ஸ்டாக் ஓனர்ஷிப், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ஆடிட்டர் அப்ரூவல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல லிஸ்ட் ஆகி இருக்கும். ஆஸ் அ ஷேர் ஹோல்டரா நம்ம எல்லாமே இந்த விஷயங்களுக்கு வந்து ஓட் பண்ணணும். கிரஹாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சும்மா இத வந்து கண்டுக்காமலும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல கண்ண மூடிட்டு இதுக்கெல்லாம் வந்து சும்மா ஏதோ குருட்டாம்போக்குல ஏபிசிடி அப்படின்னு வரிசையா இது பண்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஓட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இந்த மாதிரியான ப்ராக்ஸி மெட்டீரியல் எல்லாத்தையுமே கவனமா உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னா அதோட ஏர்லி வார்னிங் சிக்னல் அப்படிங்கிறது இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல பே பண்ணிக்கிறாங்க. காம்பன்சேஷன்ங்கிற பேர்ல ரொம்ப அதிக அமௌண்ட் அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியோட இன்சைடர்ஸ் வந்து சந்தேகத்துக்குரிய டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, இல்ல அவங்களோட நிர்வாக திறன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா, வரப்போற பிரச்சனைக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாம்பிள் மாதிரி இத முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி மெட்டீரியல்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா பின்னாட்கள் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ பாத்தீங்கன்னா அது பாதிக்கும். அப்படி பாதிச்சுது அப்படின்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். பட் அதுல இருந்து முன்னாடியே நம்மளால இந்த மாதிரி விஷயங்கள கவனமா நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஏர்லியராவே அது நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனையே நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்டே பண்றது இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து ரீட் பண்றது இல்ல. முதல்ல எங்கேஜே பாத்தீங்கன்னா ஆகுறது கிடையாது. ஆனா இது வந்து ஒரு ஓனர்ஷிப்புக்கு கம்ப்ளீட்டா முரணான ஒரு விஷயம். எப்படி நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல நம்மளோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட் பண்றோமோ, அதே மாதிரிதான் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இந்த ப்ராக்ஸிக்கு நம்ம ஓட் பண்றதும். ஏன்னா இதுல எல்லாம் நம்ம ஓட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, நம்மள அறியாமலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரண்டர் ஆகுற மாதிரி. அண்ட் ஆல்ரெடி நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ப்ரோ என்கிட்டயே ரொம்ப கம்மியா தான் ஸ்டாக் இருக்கு. இப்ப நான் சொல்றதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நம்ம அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட ஒரு ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னாலுமே நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க அந்த ப்ராக்ஸி மெட்டீரியல் எல்லாம் டீடைல்டா படிச்சிட்டீங்க. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டுல ஸ்மால் இன்வெஸ்டர்ஸே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல குரூப்பா சேர்ந்து ஆர்கனைஸ்டா பாத்தீங்கன்னா செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஒரு ஷேர் ஹோல்டரா நம்ம எப்பவுமே வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரஹாம் இன்னொரு சஜஷனையும் பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் ப்ரொஃபஷனலான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜென்யூனாவே பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற டைரக்டர்ஸா பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்களோட சோஷியல் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல பாசிவ் போர்ட் மெம்பர்ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜென்யூனான பீப்புள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைரக்டர்ஸ் வந்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ வந்து அப்ஜெக்டிவா பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டைரக்டா பாத்தீங்கன்னா அத எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ரிப்போர்ட்டும் பண்ணணும். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே தானா முன் வந்து சோ கம்பெனியும் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க சார்பா இவங்க பண்ற அனாலிசிஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் ரிப்போர்ட்டா பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதுல ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி உண்மையாலே வெளியே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி உண்மையாலே என்ன அச்சீவ் பண்ணாங்களோ அதை தான் வந்து டெலிவர் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கான பதில் அதுல இருக்கணும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அவங்க அதை பண்ணல? ஏன்னா இவங்க ரிப்போர்ட் ஒரு விஷயத்த சொல்லும். ஓகே, கம்பெனி சார்பா இருக்கிற ரிப்போர்ட் ஒன்னு சொல்லும். சரிங்களா? ஏன் வந்து
வந்து இது வந்து வெளிய இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு உள்ள நடக்கிற விஷயங்கள வெளிப்படையா சொல்ல மாட்றாங்க அப்படின்னா, முதல்ல அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன மாற்றத்த அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெறைய கம்பெனில நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, குளோஸ்லி கனெக்டடா தான் இருக்காங்க. எப்பயாவது தான் மேனேஜ்மென்ட்ட எதிர்த்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலலாம் கேள்வியே கேட்காம பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ரான் கம்பெனிய எடுத்துக்கலாம். 1999ல ஃபார்ச்சூன் 500ல கிட்டத்தட்ட அதாவது அமெரிக்காவோட டாப் 500 கம்பெனிஸ் அவங்க. அந்த லிஸ்ட்ல 7வது பொசிஷன்ல இருந்த ஒரு கம்பெனி. ஓகேங்களா. அந்த காலத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் கம்பெனி அப்டின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோட ரெவென்யூ, அசெட், எர்னிங் எல்லாமே பார்க்க ஸ்பெக்டாகுலரா அதாவது வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஏமாத்திரும். எப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோட ப்ராக்ஸி வந்து இந்த கம்பெனில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்டிங்கிறத முன்னாடியே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கு. இதனால தான் ஆர்தர் வந்து காமன் சென்ஸ யூஸ் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. இந்த மாரியான ப்ராக்ஸி மெட்டீரியல் எல்லாம் படிங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவது உள்ளயே ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கம்பெனியோட ப்ராக்ஸி எத ரிவீல் பண்ணுச்சு அப்படின்னா, சில டிரான்சாக்ஷன் உதாரணத்துக்கு என்ரானோட சிஎஃப்ஓவா இருந்த ஆண்ட்ரோ ஃபாஸ்டோவ். அவர் வந்து 2 பார்ட்னர்ஷிப்பா பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணியிருக்காரு. எல்ஜி எம்1, எல்ஜி எம்2 அப்படின்னு. இந்த 2 பார்ட்னர்ஷிப் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ரானோட அசெட்ட வந்து வாங்கியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, என்ரானோட அசெட்ட வாங்குறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி என்ரான் கிட்ட இருந்தே மணிய பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். இங்கேயே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓவா இருக்காரு இல்லையா? சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீசர். அவர் வந்து பார்ட்னர்ஷிப் ரன் பண்றது பிரச்சனை இல்ல. அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி என்ரானோட அசெட்டே வாங்குறது பிரச்சனை இல்ல. அதுக்கு என்ரானோட காசையே எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப கொஸ்டினே. ஏன் அப்படின்னா, ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா, உடனே இந்த இடத்துல பல கேள்வி வரும். உதாரணத்துக்கு ஒரு சிஎஃப்ஓவா அவரோட கடமை என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தான் அவர் நடந்துக்கணும் இல்லையா? இப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனா அவரோட பார்ட்னர்ஷிப் கம்பெனில இருந்து அவர் வந்து லாபம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும். இப்போ அவரோட பார்ட்னர்ஷிப் கம்பெனி என்ரானோட அசெட்ட வாங்குறதுக்கு அதிக விலை கொடுத்தாங்க அப்படின்னா அவரோட லாபம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைய தான் செய்யும். இப்போ இதே அவரோட பார்ட்னர்ஷிப் கம்பெனி அந்த அசெட்ஸ வாங்குறதுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு அது லாபமாவே இருந்தாலும் என்ரான் இதனால கஷ்டப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்பட தான் செய்யும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 1008 சிக்கல் இருக்கு. சுருக்கமா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவரால ஏதாவது ஒண்ணு தான் பண்ண முடியும். ஒண்ணு அவர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சாதகமா பாத்தீங்கன்னா செயல்படலாம். இல்ல அவரோட சுய லாபத்துக்கு ஏத்த மாதிரி அவர் செயல்படலாம். இது 2யும் சேர்த்து ஒண்ணா அவரால பாத்தீங்கன்னா பண்ணவே முடியாது. இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸான அக்கவுண்டிங் நாலேஜ்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ஏன்னா இங்க நடந்திருக்கிற விஷயம் அந்த மாதிரி. இருந்தாலும் இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அசெட்ஸ அந்த கம்பெனியோட சிஇஓவே ரன் பண்ற ஒரு கம்பெனிக்கு செல் பண்ண பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபிரெம்க்கு கடன் கொடுக்கவும் பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆச்சு. வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கார்ப்பரேட் ஃபெயிலியரா பாத்தீங்கன்னா இந்த என்ரான் அப்படிங்கிற கம்பெனி ஆச்சு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்ற விதமா நிறைய வார்னிங் சைன் அப்படிங்கிறது அவங்களோட ப்ராக்ஸி மெட்டீரியல்லே பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்க வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ட நம்ம முழுசா நம்புறோம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி நம்மளோட நம்பிக்கைக்கு எதிரா அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா இதனால வரப்போற பாதிப்பு அவங்களுக்கு வரத விட நமக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சோ இந்த என்ரான் எக்ஸாம்பிள்ல இருந்து 2 முக்கியமான பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும். ஒண்ணு, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து அவசரப்பட்டு நம்ம வந்து ஏமாந்துட கூடாது அப்படின்னு. 2வது, இந்த மாதிரியான ப்ராக்ஸி ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம படிக்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது. அடுத்த முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கேபிட்டல் அலோகேஷன். ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்டால எஃபிஷியன்ட்டா பாத்தீங்கன்னா செயல்பட முடியும். அப்படி இருந்தும் இன்வெஸ்டர்ஸோட கேபிட்டலை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆபரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் ஃபைனான்சியல் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஆபரேஷனல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் ஆக்கப்பூர்வமா ஓகேங்களா திறமையா பாத்தீங்கன்னா செயல்படுறது. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து சீப்பா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சீப் இன் த சென்ஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா. அதாவது இப்போ ஒரு ₹100 செலவாகிற இடத்துல அவங்க வந்து பிரில்லியண்டா யோசிச்சு அதோட செலவை ஒரு ₹90 ₹80 குறைச்சு
ப்ராடக்ட்ட உருவாக்குவாங்க. அண்ட் நல்ல ப்ராஃபிட்ல அந்த ப்ராடக்ட்ட செல் பண்ணுவாங்க. பிசினஸ நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றாங்கன்னா, ஆப்பரேஷனலா அவங்க வந்து எஃபிஷியன்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். திறன்பட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைனான்சியல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டல கரெக்ட்டா அவங்க பயன்படுத்தணும். எக்ஸஸ் கேஷ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. ரீடைன் பண்ண ஏர்னிங்ஸ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையே இல்லாம எக்ஸ்பேண்டும் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த மேனேஜர்ஸ் வந்து ஆப்பரேஷன்ஸ்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் கேபிட்டல் மேல தான் பார்த்தீங்கன்னா அக்கறையா இருப்பாங்க. சோ அதுல வந்து ஒரு நல்ல வேல்யூ வரணும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஃபைனான்சியல் எஃபிஷியன்சியையும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். 1990களோட கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது செமையா பூம் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால பெரும்பாலான டெக் இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனி நாங்க டிவிடெண்ட் வந்து பே பண்ண மாட்டோம். அத கேட்காதீங்க. அது எல்லாத்தையுமே நாங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ க்ரோ பண்றோம். ஸ்டாக் பிரைஸ் இதனால பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும். சோ அதன் மூலியமா நீங்க பலனடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஸ்டாக் பிரைஸும் ஏறுச்சு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நம்புனாங்க. அதனால அவங்களுக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்ல அப்படின்னு தான் நினைச்சாங்க. 1960கள்ல கிட்டத்தட்ட 70% பப்ளிக் கம்பெனி ஓகேங்களா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி இருக்கிற கம்பெனி டிவிடெண்ட பே பண்ணாங்க. ஆனா 1999ல புதுசா லிஸ்ட் ஆகிற 100 கம்பெனில 3 கம்பெனி இல்ல 4 கம்பெனி மட்டும் தான் டிவிடெண்ட பே பண்றாங்க. சோ இந்த டிவிடெண்ட பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ மாறி இருக்கு. சோ ஸ்டாக்ஸ்ல இருந்து வர இந்த டிவிடெண்ட் இன்கம் ஃபோக்கஸ் பண்ணாம மோஸ்டா ஸ்டாக் பிரைஸ் ஏறதுனால வர வருமானத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் யூசுவலாவே பாத்தீங்கன்னா மோர் கேபிட்டல், மோர் ரிட்டைன்டு ப்ராஃபிட், லார்ஜ் பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபைனான்சியல் பிரஷர் அப்படிங்கிறது இருக்காது. ஃபிளெக்சிபிளா செயல்பட முடியும். ஆனா அதே நேரத்துல எக்ஸஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வேல்யூவை கம்மி பண்ணிரும். அதனால தேவையில்லாம அந்த காச ஒரு கம்பெனி வந்து யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அது தூண்டுதலா அமையும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கிற இடத்துல ஒரு 30 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா காசை சும்மாவும் வச்சிருக்க முடியாது. ஓகேங்களா? அந்த காசை நான் வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும் தான். ஓகே. ஆனா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணாம சும்மா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் அப்படிங்கிறது தேவை ஃபிளெக்சிபிளா ரன் பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது தேவை. ஆக்சுவலா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் கிடையாது. ரெண்டு முக்கியமான வழியில கம்பெனிஸ் அந்த கேஷை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு அதை அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு priceline.com அப்படிங்கிற கம்பெனி $67 மில்லியன் groceries and gasoline உங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாங்க. Amazon.com கிட்டத்தட்ட $233 மில்லியன் ஃபெயில் ஆன .com கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணாங்க. JDS Uniphase அப்படிங்கிற கம்பெனி $56 பில்லியன் 2001ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் பண்ணி லாஸ் பண்ணாங்க. AOL டைம் வார்னர் அதே மாதிரி ரைட் ஆஃப் பண்ணி 2002ல மட்டும் $99 பில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா காசை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த லாஸுக்குலாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு ஓவர் வேல்யூடு மர்ஜர், அதாவது அதிக அமௌண்ட் கொடுத்து பிசினஸ் மர்ஜ் பண்ணது, பீக் மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கிற போது எக்ஸ்பேண்ட் பண்ண நினைச்சது, பத்தாததுக்கு இந்த கம்பெனிஸ் வந்து டிசிப்ளின்டா டிவிடெண்டையும் பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணல. ரெண்டாவது காசை யூஸே பண்ணாம சும்மாவே வச்சிருந்தது. Oracle கார்பரேஷன் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க கையில $5 பில்லியன் இருந்திருக்கு. சிஸ்கோ சிஸ்டம் கிட்ட $7.5 பில்லியன் மைக்ரோசாஃப்ட் கிட்ட $38.2 பில்லியன் பாத்தீங்கன்னா கேஷ் இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கு உண்மையா எவ்வளவுதான் கேஷ் தேவை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். சோ அதிகமான கேஷ் ஒரு கம்பெனி ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா சும்மாவே வச்சிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வேல்யூ அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம சில ரிசர்ச் இந்த டிவிடெண்ட் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ட் அர்னாட் அண்ட் கிளிஃபோர்ட் அஸ்னஸ் அப்படிங்கிறவங்க பண்ண ஸ்டடி. ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் லோவா இருக்கும்போது அவங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் growth அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இதே அவங்க டிவிடெண்ட் வந்து ஹையா இருக்கு அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் growth அப்படிங்கிறது ஹையரா இருக்கு. ஒரு 10 வருஷ பீரியடுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹை டிவிடெண்ட் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் growth ரேட் வந்து 3.9% பாத்தீங்கன்னா ஆவரேஜை விட அதிகமா இருக்கு. சோ இத பார்க்கும்போது ஒரு கம்பெனி லோவா டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட growth ஹையரா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியாவை பாத்தீங்கன்னா இது உடைக்குது. ரெண்டாவது டொரனிசம் அண்ட் அமீர் ஜிவ் அப்படிங்கிறவங்க பண்ண ஸ்டடி. எந்த கம்பெனி எல்லாம் உங்களோட டிவிடெண்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியோட இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி டிவிடெண்ட்
டிவிடெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸை அந்த கம்பெனியால கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் கிடையாது, ஒரு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத இதன் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோ கிரஹமோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இப்ப டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படின்னா அது அவங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட கேபிட்டலை யூஸ் பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ்ல ஒரு பார்ட் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். தேவையில்லாம அவங்களோட கேபிட்டலை மிஸ்யூஸ் பண்ற அவசியமும் அவங்களுக்கு வராது. வேஸ்டா கம்பெனிஸ் அக்வயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி காசை வேஸ்டும் பண்ண வேணாம். டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் ஆகும், சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் அப்படி பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கம்மியாகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி கிட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷ் அவங்க மிஸ்யூஸ் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா தடுக்குது. அடுத்தது செல்லிங் லோ பையிங் ஹை. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பப்ளிக்கு ஆஃபர் பண்ண அந்த ஸ்டாக்கே வந்து திரும்ப பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது ஷேர்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். இதனால ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஸ்டாக்ஸோட பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒரு ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூடு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப இந்த பைபேக் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட கேபிட்டலா அவங்க சூப்பரா யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா இதுவே ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கிறப்ப இந்த பைபேக் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா ஆர்டிபிஷியலா அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கூட பாத்தீங்கன்னா அவங்க அதை பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ற பைபேக் அப்படிங்கிறது வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடும். தியரிட்டிக்கலா ஒரு பைபேக் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வகையில அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லதுதான் செய்யணும். பட் ரியல் வேர்ல்டுல வேற ஒரு விஷயம் நடக்கிறதா பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்விக் சொல்றாரு. எக்ஸிகியூட்டிவ் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதனால ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா டைல்யூஷன் ரிஸ்க் அப்படிங்கிற ஒன்னு இருக்கு. அதாவது ஷேர்ஸோட கவுண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடும், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கம்மியாகும். இதை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து பைபேக்க ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்றாங்க. ஓபன் மார்க்கெட்ல அதாவது ஒரு பக்கம் வந்து உண்மையே சொல்லணும்னா ஷேர் கவுண்ட் அப்படியே தான் இருக்கு. ஒரு பக்கம் அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு புது ஷேர்ஸையும் ஆஃபர் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஓபன் மார்க்கெட்ல இருந்து பப்ளிக் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸும் பண்ணிக்கிறாங்க. 2000ல மட்டும் கம்பெனிஸ் வந்து அவங்களோட நெட் இன்கம்ல கிட்டத்தட்ட 42% பைபேக்கு மட்டும் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே 1980ஸ்லாம் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் 5% அமௌண்ட் தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த நம்பர்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அதிக அமௌண்ட்டை இந்த பைபேக்கு வந்து செலவு பண்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆரக்கிள் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. ஜூன் 1999ல இருந்து மே 2002க்குள்ள மட்டும் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 127 மில்லியன் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு ஷேர் $3.53 அப்படிங்கிற ரேட்ல பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க ஆவரேஜா. இன்னொரு பக்கம் $5.3 பில்லியன் பைபேக்கு ஸ்பெண்ட் பண்ணி 290 மில்லியன் ஷேர்ஸை பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ரீபர்ச்சேஸ் பிரைஸ் மட்டுமே $18.26 ஒரு ஷேருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சீப்பான பிரைஸ்ல அவங்க கம்பெனில இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டாக்கை ஒரு பக்கம் செல் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் மார்க்கெட்ல ஹை பிரைஸ்ல வந்து அதை திரும்ப பைபேக் பண்ணியிருக்காங்க. இதை தான் செல்லோ பை ஹை அப்படின்னு சொல்றாங்க. 2002ல ஆரக்கிளோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது அதோட பீக் பிரைஸ்ல இப்போ ஒரு $100 வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாதிக்கும் கம்மியான பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா செல் ஆச்சு. இப்போ இந்த பிரைஸ் ஃபாலுக்கு அப்புறம் அவங்க அக்ரெசிவா வந்து பைபேக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதே மாதிரி நிறைய டெக் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஜேசன் ஸ்விக் சொல்றாரு. இப்படி பண்றதுனால கம்பெனிஸ்க்கு ரெண்டு வகையில பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்குது. ஒன்னு டாக்ஸ் பெனிஃபிட். இப்போ அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி மட்டும் ஓரக்கிளுக்கு $1.69 பில்லியன் 2000 இருந்து 2002ல டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு மட்டும் 678 மில்லியன் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனி டிவிடெண்ட் பே பண்றதுக்கு பதிலா பைபேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸை கம்பெனில ஆஃபர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு லாபம் வேணும் அப்படின்னா கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா பைபேக் பண்றதுதான் பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட வெல்த்தையும் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி பண்ற பைபேக் அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா டேஞ்சரஸான ஒன்னா தான் இருக்கும். இதனால ஓனர்ஸ் தான் பெனிஃபிட் ஆகணுமே தவிர கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லாபம் அடையக்கூடாது. சோ அதனால
பைபேக் இப்போ ஒரு கம்பெனி பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினா அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதுவுமே அந்த பைபேக்குமே வேல்யூவேஷன் பேசிஸ்ல தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கணும். இதனால ஓனர்ஸ் தான் லாபம் அடையணுமே தவிர கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா லாபம் அடையக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் த இல்யூஷன் ஆஃப் அலைன்மெண்ட். ஸோ இந்த செக்ஷன்ல ஒரு ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்க பார்க்கலாம் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல. அதுதான் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட அலைன் ஆகிறதுக்காக பாத்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? பட் ஆனா பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா அது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸோடதே நம்ம பார்க்கலாம். 1997ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் இன்கார்பரேட்டட் கம்பெனிக்கு ஒரு இடைக்கால சிஇஓவா திரும்ப பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாரு. இவரோட சேலரி கேட்டா நம்பவே மாட்டீங்க. ஆனா அதான் உண்மை. ஒரு வருஷத்துக்கு $1 மட்டும்தான். 1999ல இவருக்கு ரிவார்டா கிட்டத்தட்ட $90 மில்லியன் கல்ஃப் ஸ்ட்ரீம் ஜெட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா 20 மில்லியன் ஷேர்ஸுக்கான ஆப்ஷன்ஸை பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கிட்ட வந்து ரெண்டு ஷேர் தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. நியாயமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிகியூட்டிவோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்ப ஸ்டாக் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ராஃபிட் ஆவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதனால பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ்ஸ் அவங்க அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஷேரை வாங்கிடுறாங்க இல்லையா, வாங்கிட்டு உடனே அந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ணிடுறாங்க. இப்படி அதை எக்ஸசைஸ் பண்ண உடனே அந்த ஷேரை செல் பண்ணாங்க அப்படின்னா இதனால எப்படி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜான் பொகெல் வந்து கேட்கிறாரு. இப்ப இந்த ஸ்டீவ் ஜாபோட கேஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேணாம், வருஷத்துக்கு ஒரு 5% அளவுக்கு அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுது அப்படின்னே வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். இப்படியே வந்து ஒரு 2010 வரைக்கும் அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கூட இல்ல. சரிங்களா? அடுத்த ஒரு 10 வருஷம், ஏன்னா இவர் கமெண்ட்ரி எழுதும்போது 2000 அந்த டைம். சோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்படி இருந்துச்சுனாலே அதன் மூலியமாவே அவரால வந்து $548 மில்லியன் அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். பட் அந்த மாதிரிலாம் ஒரு லாங் பீரியடுக்கு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட் பண்றதே கிடையாது. அதனால எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு பே பண்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் அண்ட் சுப்பீரியர் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பே அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் மொமெண்டம் பேஸ் பண்ணி அது இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த பலனும் பாத்தீங்கன்னா கிடைக்க போறது இல்ல. மேபி அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு தான் வந்து பலன் இருக்கும். சோ அகைன் ஆர்த்தர் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இங்க ரிப்பீட் பண்ணி முடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டைரக்டா ரிப்போர்ட் பண்ணணும். அதுல அவங்க எந்த டிவிடெண்ட் பாலிசி வந்து அந்த கம்பெனிக்கு கரெக்டா இருக்கும், ஏன் வந்து அவங்க பைபேக் பண்ணணும், அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் காம்பன்சேஷன் வந்து நியாயமா தான் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அது நியாயமா இருக்கு, இல்ல எப்படி அது நியாயமா இருக்கு, இந்த எல்லா விஷயத்தையுமே டிரான்ஸ்பரண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கவனம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ரோ ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட ஃபைனல் சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.